இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்தி, கொல்கட்டை தால், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அது என்ன கொல்கட்டை தால் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை அரை கப்பு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு அரை கப்பு, 1.5 தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயெல்லாம் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீஸு ஒரு கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி பீஸு. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு தட்டி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு இஞ்சி அதையும் தட்டி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு வதக்குங்க. ஒரு தக்காளி, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, பீஸ் எல்லாம் போட்டுட்டு சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு பக்கம் காய வேக விடுங்க. பருப்பில் இது மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றி இன்னொரு பக்கம் கொதிக்க வைங்க. அதுலேயும் உப்பு சேர்த்துருங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக அரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு கொல்கட்டை மாவு 10க்கு பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக ஊட்டி நடுவில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தாலில் இந்த கொல்கட்டையை போட்டிங்கன்னா கொல்கட்டை வெந்துடும். கடைசியாக நெய்யில் ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி தூளி இறக்குனீங்கன்னா கொல்கட்டை தால் ரெடி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.